நெக்ஸ்ட் சிஎம் இல்ல பிஎம்ஏ விஜய் தானா அப்படின்னு என் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்டேட் பார்ட்டியை வச்சுக்கிட்டு எப்படி பிஎம் ஆக முடியும்? அதுக்கு நம்ம நேஷனல் பார்ட்டி ஆகணும். ஸ்டேட் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி அப்படின்னா என்ன நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் பார்ட்டி, அதாவது மாநில கட்சி. எக்ஸாம்பிள் டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேகா, நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு ஸ்டேட்டோட பார்ட்டி. இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்காகவும் ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்துக்காகவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு மாநிலத்தோட பேஸ்ல தான் இருக்கும். இதே கட்சிகள் பக்கத்து மாநிலங்கள் போயிட்டு இருந்தாலும் நம்ம மாநிலத்துக்கு பவர் மாதிரி அவங்களுக்கு அங்க இருக்காது. செகண்ட் நேஷனல் பார்ட்டிஸ், அதாவது தேசிய கட்சிகள். எக்ஸாம்பிள் பிஜேபி, காங்கிரஸ், பிஎஸ்பி. இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் நேஷனல் பார்ட்டிஸ். இந்த கட்சிகள் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்லுமே இருக்கும். இந்த கட்சிகளில் இருந்து அதிகமாக செலக்ட் ஆகிற எம்பிஸ் தான் பிஎம் செலக்ட் பண்ண முடியும். இந்தியா ஃபுல்லா இருக்கிற அதிகபட்ச எம்பியோட சப்போர்ட் கிடைச்சா விஜய் இல்ல, நம்ம எடப்பாடி ஐயா, நம்ம ஸ்டாலின் ஐயா எல்லாருமே பிஎம் ஆக முடியும்.